ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இந்த ரைஸை பார்த்தீங்களா, இது வந்து மல்டி கலர் ரைஸ். அண்ட் இந்த மாதிரி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இந்த ரைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்ணுறேன். அண்டு எண்ணம் போல் வாழ்க்கை இல்லையா? ஸோ எல்லாருமே நம்ம எண்ணம் எப்படி வச்சுருக்கோமோ அப்படி தான் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஹை தாட்ஸ் வச்சுக்கோங்க, பெருசாக யோசிங்க, குறுகிய மனப்பான்மையிலேருந்து வெளியே வாங்க. அண்ட் எப்பயுமே எல்லா விஷயமும் நல்லதே நடக்கும்னு நினைங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் ரைஸ் அண்ட் வந்து பாஸ்தா வச்சு கொடுத்தாச்சு. ஸோ பாஸ்தா வந்து லைட்டாக கொஞ்சம் பிரியாணி மாதிரி தாளித்து அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் மை ஹஸ்பண்ட். என்ன அப்படின்னா, அவருக்கு என்ன ஒரு கிரேவிங்ஸ்னு தெரியல. அவருக்கு வந்து ஆக்சுவலி பீனட்னால் ரொம்ப பிடிக்கும். ஆல்வேஸ் ஹி யூஸ் டு ஈட் பீனட்டாக. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு சாப்பிடணுன்னு போல் ஏதாவது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் கூட ஹி யூஸ் டு ஈட் பீனட். கிச்சன் வருவார், டப்பாவெல்லாம் பீனட் மட்டும்தான் என் வீட்டில் அதிகமாக காலியாகும்னு சொல்லலாம். நான் அதை வந்து கேஜியாக வாங்குற மாதிரி இருக்கும். அவர் மேபி தெரியல, சின்ன வயசுலேருந்து அவர் வந்து அந்த பீனட் சட்னி அதெல்லாம் சாப்பிட்டு நிறைய வளர்ந்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. பட் டூ மச்சாக எடுத்துக்கிறது கூடாது. ஏன்னா அதில் அதிக ஃபேட் கண்டென்ட் இருக்குது. பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட். லிட்டில் அமௌண்ட் தினமுமே வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். பட் நாட் டூ மச்சாக எடுக்கக்கூடாது அந்த மாதிரி. ஸோ இது வந்து பீனட் பட்டர், இது அந்தளவுக்கு ஹெல்த்தியாக அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இது வந்து எனிவேஸ் ப்ராசஸ்டு தான். என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வரப்போ சாப்பிடலாம். ஆனால் ஆல்வேஸ் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்டு எடுக்காமல் பெட்டர் நம்ம வந்து சட்னி அரைக்கிறது ரொம்பவே வந்து நல்ல விஷயம். நான் அதிகமாக பீனட் சட்னி வீட்டில் செய்வேன். வெறும் பீனட் அண்ட் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா இது வந்து போட்டு இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்னி வந்து ரொம்ப கெட்டியாகவே அரைப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சாப்பிடுவார். மோஸ்ட்லி நம்மலாம் சப்பாத்திக்கு சிக்கன் குருமா இல்லை வெஜ் குருமா அப்படி தான் வச்சு சாப்பிடுவோம். பட் இவங்க வீட்டில் பழகுனது என்ன அப்படின்னா அந்த கடலை சட்னி. எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப வியர்டாக இருந்தது. கடலை சட்னி யாராச்சும் இட்லி தோசைக்கு நாங்கள் சாப்பிட்டு பழகியிருக்கோம். பட் எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ஷாக்டு. என்ன இப்படியெல்லாமா சாப்பிடுவீங்கன்னு. பட் அதை சாப்பிட்டதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் நானுமே சப்பாத்தி போட்டேன்னா கடலை சட்னி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் உண்மையை சொல்லணுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இனிஷியல் மாறுதோ இல்லையோ நம்ம லைஃப் ஸ்டைல் அவங்கள மாதிரியே மாறுறது. அதுதான் நான் சொல்லுவேன். இனிஷியல் மாற்றுறதை விட நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுறது தான் உண்மைன்னு நான் சொல்லுவேன். எத்தனை பேரோட லைஃபு கல்யாணத்துக்கு அப்புறம் மாறி இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தான் வந்து அவங்க லைஃப்பை வந்து எப்படி லீட் பண்ணாங்களோ அதே மாதிரியே ஆஃப்டர் மேரேஜும் லீட் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்லேருந்து அவங்களோட பழக்கவழக்கங்கள்லேருந்து எல்லாமே வந்து மாறும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப்பிங் டைமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு லிபரலாக இருப்போம் இல்லையா? வைல் கம் டு த அதர் பிளேஸ் அப்படின்றப்ப வி ஹாவ் டு பி ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆம்லேட்டு. ஸோ இது வந்து நாட் எனஃப் இல்லையா? அதாவது ஒரு 2 ஸ்லைஸ் ஆஃப் தட் இஸ் 4 ஸ்லைஸ் ஆஃப் பீனட் பட்டர் பிரெட் வந்து அண்ட் வந்து ஒரு எக். இந்த எக்கில் வந்து ஒரு விஷயம் இருக்குங்க. எப்பயுமே எக் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சாப்பிட்றத விட அதோட ஆனியனோ இல்லை கேப்சிகம் இல்லை ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணுறப்ப தட் இஸ் ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபேட் வந்து உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும். தனியாக எப்பயுமே சாப்பிடாதீங்க. அண்ட் அந்த மாதிரி சாப்பிட்றப்ப உங்கள் வயிறும் ஃபில் ஆகும். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டயட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஃபில்லிங் ஆஸ் வெல் அஸ் வந்து ஹெல்தி. ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீன் ஆச்சு, ஃபைபர் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்றப்ப விட்டமின்ஸ் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். காலையில் ஒரு 2 எக்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டா கூட டயட் இருக்கவங்களுக்கு மோர் தென் எனஃப்னு தான் சொல்லுவேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் வந்து ஜூஸ் அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஜூஸ் அவங்க கேட்கல. ஆக்சுவலி சுகர் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் தான் இதெல்லாம்
இருக்கிறப்ப ஒரு ஜூஸும் குடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோர் ஓவர் வந்து இது என்ன அப்படின்னா, பி நேச்சுரல்ல வந்து நான் மார்னிங்கே வந்து ரயானுக்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா அவங்க ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் டே வரப்போகுது. ஸோ அதுக்காக வந்து தினமும் ட்ரில் பிராக்டிஸ் குடுக்குறதுனால, பாவம் வெயில்ல குழந்தைங்க வந்து அலையிறாங்க. ஸோ அதனால நான் வீட்ல ஜூஸ் போட மார்னிங் எனக்கு டைம் இருக்காது. மேபி நான் மில்க் ஷேக் போட வேணா டைம் இருக்கும். ஃப்ரூட் ஜூஸா இருந்தா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணணும். நைட்டே கட் பண்ணி வைக்கிறதா அப்படின்னா, அதில இருக்க நியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் போயிரும். ஸோ இட்ஸ் பெட்டர் நம்ம வந்து இந்த மாரி வெளிய வாங்கிடலாம்னு பிளான் பண்ணேன். அண்ட் இவங்க யாரு அப்படின்னா, என் வந்து பிரதர் இன் லாவோட பையன். இவன எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். இவன் பேர் வந்து ரோஷன். இவன் வந்து எப்படி சொல்றது, ஊர்லேருந்து வந்திருக்கான். அவங்க பாட்டி வீட்லேருந்து வந்திருக்கான். ஆக்சுவலா நாங்க எல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தாங்க. ஸோ பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லா எல்லாமே இங்க தான் இருந்தாங்க. அண்ட் இவங்கலாம் சின்ன வயசுலேருந்தே இங்க தான் வளர்ந்தாங்க. ஒரு ஒரு 6 மந்த்ஸா தான் இப்போ இவன் இங்க இல்ல. ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்றதுன்னா, எனக்கு வந்து ரோஷன் தான். ஏன்னா வந்து இவன் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து லைக் சாரி ஒரு 6 மந்த்ஸ் கேப்பு. ஸோ இங்கே தான் இருந்தான்றதுனால, நான் எல்லாமே எல்லாம் ஒண்ணா தான் விளையாடுவாங்க. குழந்தைங்க எல்லாமே ஒண்ணா ப்ளே பண்ணுவாங்க. அண்டு ஸோ அதனால அவனுக்கு என்ன அப்டின்னா, அவன் இன்னும் 2 டேஸ்ல அதனால நான் வந்து அவன வெளிய கூட்டு போய் அவனுக்கு ப்ளூ கார் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இங்க பாருங்க, நீங்களே பாருங்க. அவங்க எங்க கார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவனுக்கு கார் வாங்கி தரலான்னு இருக்கேன். அது என்னது அது? ப்ளூ கார்? ப்ளூ காருக்கு என்ன? போ. இத திறக்கணும்ல? அவனுக்கு அந்த கார் மேலே அவ்வளோ கிரேஸுங்க. அதுவும் எங்கள் கார் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காரில் யூஸ்வலி நாங்கள் வெளியே கூட்டு போவோம். பட் இப்போ வந்து நம்ம காரில் போக முடியாது. நான் பைக் தான் வச்சுருக்கேன். ஸோ ஐ மீன் ஸ்கூட்டியில் தான் அவனை கூட்டு போகிறேன். அவன் ஆக்சுவலாக அதை வந்து பார்த்த உடனே அந்த காரில் தான் நான் கூட்டு போகிறேன்னு நினச்சிக்கிட்டான் போல். ஸோ சின்ன கடைக்கு அவ்வளோ பெரிய கார் நம்ம எடுக்க வேண்டாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் பைக்லேயே வச்சு கூட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணேன். அண்ட் வந்து இப்போ நாங்கள் போகிறது என்னன்னாக்கா, கடைக்கு போயிட்டு அவனுக்கு ஆக்சுவலாக நான் ஒரு கார் வாங்கி கொடுக்கணுன்னு தான் டிசைட் பண்ணேன். சேம் ப்ளூ கார், அவன் இந்த கார் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ப்ளூ கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தா அவன் பாருங்கள், அவனுக்கு தகுந்த மாதிரி ஹல்க்கு, அப்புறம் இந்த அவெஞ்சர்ஸ் டாய்ஸ் இருக்கும்ல, ஸோ அண்ணனுக்கு தம்பி தப்பாமல் பிறந்த மாதிரி என் பையன் மாதிரி தான் இருக்கான் இவனும். ஸோ எனக்கு இந்த மாதிரி டாய்ஸ் தான் வேணும்னுவா. ஸோ என் பையன் வந்து ஹீஸ் ரொம்ப க்ரேஸ் அந்த அவெஞ்சர்ஸ் டாய்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி தான் இவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் இந்த ஷாப்பில் இல்லை. ஸோ இன்னொரு ஷாப்புக்கு வந்து போயிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். அண்ட் வந்து இது என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸு. ஸோ யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா ஐ யூஸ் டு பை ஆல்வேஸ் பப்பாயா. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கும் சரி ஹஸ்பண்ட்க்கும் சரி ஆல்வேஸ் பப்பாயா பிடிக்கும். ஆனால் இந்த தடவை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக லிச்சி ஒன்று கொஞ்சம் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் லிச்சி நான் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வாங்கினது கிடையாது லிச்சி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் டேஸ்ட் பண்ண நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆல்வேஸ் பப்பாயா வாங்கிடுவேன். அது வந்து ஏன் அப்படின்னா டயட் பீப்புள்ஸ்க்கு அது வந்து பெட்டர் சாய்ஸஸ் அந்த மாதிரி. அண்ட் இட் வில் பி ஃபில்லிங்காகவும் இருக்கும். அண்ட் அதில் வந்து நல்ல ஒரு ஸ்வீட்டனாகவும் இருக்கும். ஸோ வி லவ் டு ஈட் பப்பாயா. அண்ட் ஆல்வேஸ் வந்து ஃப்ரூட்ஸ் எப்பயும் வாங்கி கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுருவோம். தென் இந்த இப்போ தான் வந்து எனக்கு என்னமோ வந்து இந்த ரூம் வந்து ரொம்ப பிஸியான மாதிரி ஆயிடுச்சு. ஆல் பிகாஸ் என் நாத்தனார் பாப்பா இது. இவன் வந்து பேர் ஜாய்ஸா அண்ட் அவன் ரோஷன், எங்கள் கொழுந்தனாரோட பையன். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து அவங்க 2 பேரும் இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க எங்கள் வீட்டில். இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா கிட்ட கூட அவள் போக மாட்டேங்கிறா. வந்து எனக்கு ஐஷா மம்மி தான் வேணும், ஐஷா மம்மி தான் பிடிக்கும்ன்ட்ருக்கா. ஐ லவ்ட் இட் ஆக்சுவலி. இந்த மாதிரி குழந்தைங்க வந்து சொல்கிறது கேட்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அவள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப க்யூட். அவ்வளோ அழகாக பேசுவாள், தெளிவாக பேசுவாள். நீங்களே வந்து அவள் பேசுகிறத கேளுங்க. கண்டிப்பாக அவ்வளோ பேசுகிறத வந்து நான் உங்களுக்கு இதில் போடுறேன். கேளுங்க. ரொம்ப அழகாக பேசுவாள் அண்ட் அழகாக விளையாடுவாள். குழந்தைங்க தான் இல்லையா? கிட்ஸ் ஆல்வேஸ் லைக் அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்கவும் சரி. அண்ட் அவங்க கேட்குறதும் சரி. இங்கே பாருங்களேன், அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், அவள் பாட்டுக்கு அந்த பர்னரை வந்து திருப்புறாலும் வைக்கிறாளும், டீ போடுறேன்னு சொல்கிறா, டீ போட்டு கொடுக்குறா. நானும் அந்த டீயை குடிச்சிட்டு ரொம்ப யம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அண்ட் அந்த பையன் வந்து எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொன்னான். எகைன் அவன் வந்து மறுபடியும் ஏதோ ஒரு டீ கப்பை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பர்னரில் வச்சா ஃபஸ்ட்டு பொண்ணு இவ தான் போங்க. அது மாதிரி வந்து சின்ன குழந்தை இல்லையா, அப்படி தான் நம்ம செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து கப்பை வந்து வச்சு சமைக்கிறாளாம். அண்ட்
வந்து இரு பொறு உனக்கு நான் சீக்கிரம் தரேன் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இதை பார்க்குறதுக்கு. அண்ட் சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக வந்து அவங்களுக்குள்ளே ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவன் பாருங்கள் பையன், இது பாருங்களேன், சின்ன வயசுலேருந்தே இந்த பசங்க பழகுதில்ல. சமையல் தான் வந்து கேர்ள்னால் பண்ணணும், பையனா வந்து இந்த ஏர்ப்ளேன் இந்த மாதிரி டாய் தான் விளையாடணும். இது என்ன எழுதி வச்ச சட்டம்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ சின்ன வயசுலேருந்தே மேபி நம்ம பண்ணுற தப்பான்னு எனக்கு தெரில. இதை மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கறதுனால தான் இவங்களும் அப்படி பழகிடுறாங்களோ, இல்லை இயற்கையிலேயே வந்து இறைவன் வந்து இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இந்த குக்கிங்கோட விஷயத்த வந்து கொடுத்துட்றானா எனக்கு தெரியல. பட் நவடேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பசங்க தான் வந்து சமையலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இன்னையோட விலாகை பார்த்திங்க, நாளையோட விலாகை நாளைக்கு பார்க்கலாம். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆயிஷா.